ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு அடிகனமான கடாய் வச்சு அதில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 4 பூண்டு எடுத்து நல்ல குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காரமான பச்சை மிளகாவை கீரி இது கூட சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. குடைமிளகாய் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் குடைமிளகாய். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்கக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக பேருக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. தெளித்த மாதிரி உங்கள் கைகள்னாலேயே எடுத்து ஒரு தெளிப்பு தெளிச்சிருங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எண்ணெயை மட்டும் தனியாக அந்த கடாயிலேயே ஓரமாக அந்த காய்கறி எல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க. எண்ணெய் மட்டும் தனியாக அப்படியே தேங்குங்க. இப்போ நம்ம நான் ஏற்கனவே முட்டையை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேங்க. உரித்த முட்டையை ஒரு 5 முட்டை வேக வச்சு உரித்து அதை வந்து 2 துண்டாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைகளை எடுத்து அந்த எண்ணெயில் கவுத்து முதல்ல வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. எல்லா துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 5 முட்டை வேக வச்சுருந்தேங்க. அந்த 5 முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆகுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக பெப்பர் வந்து தூவிக்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு நான் மிளகாய் தூளோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகாவும் இந்த பெப்பரும் தாங்க சேர்த்துருக்கோம். இப்போ பெப்பர் சேர்த்த பிறகு நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்ச அந்த தொக்கை மேலே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த எக் ஃப்ரை, செஞ்சு பாருங்கள். இப்போ திருப்பி விட்டதுக்கு அப்புறமேட்டும் கொஞ்சமாக நம்ம பெப்பர் வந்து தூவிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவினா கடைசியாக எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு குடைமிளகாய் போட்ட பெப்பர் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எக் ஃப்ரை வந்து பிடிக்கும். இந்த தொக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.